on premises we can deploy it. Those kind of operations, like operations na inga enna varuna deploy பண்றது. அந்த இப்போ ஒரு சாஃப்ட்வேருக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்றது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அதுக்கு என்ன சர்வர் வேணும், என்ன ரேம் வேணும், அதுக்கப்புறம் என்ன பேண்ட்வித்ல வந்து அவன் வந்து நார்த் சவுத் கம்யூனிகேஷன் இருக்கணும், உள்ளுக்குள்ள மல்டிபிள் சர்வர்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டெய்னர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேஷன், ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக் எந்த பேண்ட்வித்ல இருக்கணும், அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்றது எல்லாமே ஒர்க் இஸ் operation. This has to be very, very, very stable. This is what the expectation from the business people, and this has to be very fast. Okay, இந்த ரெண்டையும் பேரையும் சேர்க்கிறது தான் இந்த DevOps அப்படிங்கிற டெர்மினாலஜி. இதை வந்து இந்த ப்ராசஸை தான் வந்து DevOps அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் அ டூல். அதுக்கப்புறம் இதை எப்படி அச்சீவ் பண்ணுவோம்னா through automating infrastructure, through automating workflows. Automating infrastructure na நான் சொன்ன மாதிரி ஒரு லைனக்ஸ் பாக்ஸை அதுக்கு தேவையான கெப்பாசிட்டியில் என்ன ஓஎஸ், அதுக்குள்ள என்ன பேச்சஸ் போடணும், என்ன செக்யூரிட்டி பேச்சஸ் போடணும், எல்லாத்தையுமே கோடு மூலமா பண்றது. நத்திங் ஹேஸ் டு பி மேனுவல். ஒன்லி தென் திஸ் கேன் பி அச்சீவ். அதுக்கப்புறம் அந்த சப்போஸ் இப்போ டெவலப்மெண்ட் பண்றாங்க, கோட் பண்றாங்க, டிப்ளாய் பண்றாங்க, எல்லாத்தையுமே அந்த ஒர்க் ஃப்ளோ நம்ம பார்ப்போம் இந்த ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல. அந்த ஸ்லைட்ஸ்ல லைக் அந்த ஒர்க் ஃப்ளோவையே ஆட்டோமேட் பண்றது. லைக் தேர் ஷுட் நாட் பி எனி மேனுவல் ப்ராசஸ் இன் த மிடில். இதுதான் வந்து if we do this, only then we can achieve the rapid development with rapid deployment. ஓகேங்களா? continuously measuring the application performance. Application performance நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். if there is any change, immediately the operation team has to suppose இப்போ வந்து அமேசான்ல ஒரு பிரைம் சேல் நடக்குதுன்னா அந்த சேல்ல திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அதுல வந்து 2 lakh வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? that has to be monitored very keenly. if there is anything sudden spike, அங்க வந்து டவுன் எதுவுமே வந்துடக்கூடாது. immediately they have to react and increase the infrastructure. that's how the cloud come into play. ஓகேங்களா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே that has to be done through automatic coding மூலமா பண்ணா மட்டும்தான் we can achieve this kind of accurate stability and rapid deployment. ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்த throughout the session you will see this. We will see this. Okay, as I said, this is not a programming language. Okay, this is not an application or tool. This is not any technology. This is just a culture. Okay, previously நீங்க பாத்தீங்கன்னா அஜைல்னு ஒரு மெத்தடாலஜி வந்துச்சு. அந்த மெத்தடாலஜில பாத்தீங்கன்னா it is just a culture that has to be fit into each engineers. அந்த கல்ச்சரை ஃபிட் பண்றதுதான் வந்து அஜைல். அதே மாதிரி இந்த டெவாப்ஸுமே வந்து ஒரு கல்ச்சர் தான். ஓகேங்களா? இதுல வந்து இந்த கல்ச்சரை நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா அதுதான் நம்ம இப்ப பார்ப்போம். கல்ச்சரை போய் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போறது இல்லை. அந்த கல்ச்சர் பண்றதுக்கு there might be a need for a tool, or there might be a need for a technology, there might be a need for a language. எல்லாமே அந்த கல்ச்சரை டெவலப் பண்றதுக்கு there may be a need for tool. Okay, but the term DevOps is not a tool. That's what I just want to make myself very, very clear. Okay, how any application is developed. இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க. மார்க்கெட்டிங் டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைக் தே வில் ஸ்டடி த மார்க்கெட். அந்த மார்க்கெட்ல ஸ்டடி பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு என்ன நீட் இருக்கு கரண்டா அப்படிங்கிறத வந்து they will explore by doing some case study or by doing some survey or something, but whatever may be the way they are in, அந்த மாதிரி அந்த இதை வச்சுட்டு they will gather few data points. That would be a single line only. Mostly like a single line of requirements will come from the PLM. PLM is product level marketing team. ஓகே, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஐ மீன் திஸ் டெவலப்மெண்ட் டீம் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி
அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹை லெவலா ஒரு டிசைன் டாக்குமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி லைக் தேர் வில் பி கோட் டெவலப்மெண்ட் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் அந்த கோடை வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல்ல கமிட் பண்ணுவோம். கமிட் பண்ணிட்டு தட் Q&A இங்க வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. டெஸ்டிங் பண்றது அகைன் இட் கேன் பி அ மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேட்டட் டெஸ்டிங், வேரியஸ் டெஸ்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் குவாலிட்டி அசூரன்ஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் எதுவும் யாரும் வயலேட் பண்ணல, இல்லைன்னா ட்ரேட்மார்க் இஷ்யூஸ், காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லைங்கிறது எல்லாமே அசூர் பண்ணிட்டு they will be releasing it. This is what a general software development practice. இங்க பாத்தீங்கன்னா there is a term you see, some learning. இங்க வந்து லைக் எப்போதான் ரெக்யர்மெண்ட் வரும் so the learning curve would be very less. இங்க வந்து they will be knowing like little bit of knowledge about the product because they are not directly dealing with the customer. ஓகேங்களா? Once the product is released, here is where the operations team comes in. After this product is released, only then that will hit the customer. கஸ்டமருக்கு என்ன நீடுங்கிறத வந்து only then they will know. ஓகேங்களா? அப்போ அந்த அந்த டைம்ல தான் they will have lots of learning. அந்த லேர்னிங் கர்வ் வந்து it will be very high by the time. Okay, இதுதான் இங்க we are just trying it. ஓகே, லைஃப் சைக்கிள் ஆஃப் அ சாஃப்ட்வேர். நான் இப்போ சொன்னதே தான் நான் இப்போ வந்து ஒரு சைக்கிளிக் இமேஜா நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இந்த நம்ம பார்த்தது அந்த ரெக்யர்மெண்ட் கேதரிங்கிறது வந்து இந்த பிளானிங். ஓகேங்களா? இந்த பிளானிங்ல இருந்து we will be developing the coding. இப்போ கோட் பில்ட் பண்றோம்னா, இப்போ ஜாவா அப்ளிகேஷன் ஏதாவது பண்ணனா .warன்னு சொல்லிட்டு ஒரு வார் வந்து பில்ட் பண்ணணும் with some scripts or something ஏதாவது வச்சு நம்ம அதை அந்த ஜேவிஎம்ல போட்டு நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். பில்ட் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்துட்டு போய் டெஸ்ட் டீம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் எவ்ரிதிங் இஸ் பாஸ்ட் இட் வில் பி ரிலீஸ்ட். ஆஃப்டர் ரிலீசிங் டிப்ளாய் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் இப்போ டேட்டா மைக்ரேஷன், இப்போ ஆல்ரெடி எதுவும் டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டாவை மைக்ரேட் பண்றது, அப் அண்ட் ரன்னிங். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், திஸ் வில் பி அப் அண்ட் ரன்னிங். Infrastructure and installing will come under deploy. Operation will be like database migration. அதுக்கப்புறம் அப் அண்ட் ரன்னிங்கா இருக்கிறதுக்கு என்னதெல்லாம் தேவையோ அந்த இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ்ல பண்ணுவாங்க. Then it has to be keep monitored for any performance or performance spike or CPU spike அந்த மாதிரி எதுக்காவது it will be keep monitoring. Based on the feedback we will be again doing the planning. Then it might be any new requirement also, or any change in new change in existing or new requirements. Again there will be a code, again building, testing, release, deploy, operate. This is how the cyclic process of a software. Okay, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து they are called DevOps. இந்த டீம் they are called operator. இப்போ இவங்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா சொல்லுங்க சிதிக் பாய். இந்த அனோட்டேஷன் கோடை கொஞ்சம் எடுத்து விட்டுறீங்களா? ஓ, நீங்க தான் போடுறீங்களா அனோட்டேஷன்? அந்த ரெட் கலர் அனோட்டேஷன் கோடு வந்து என்னன்னு தெரியாம. ஓகே, நீங்க கோட் போடுறீங்க. I'll try to manage. I'll try to clear it up. Okay, thank you. அங்க வந்து ஒரு வால் மாதிரி it will be like there will be a wall between the dev team and the ops team. அப்படின்னா என்னன்னா இதுக்கு till date without DevOps I am talking, without DevOps there will be a wall between this ops team and dev team. There will not be any kind of sharing between from ops team to dev team. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்றோம்னா இட் வில் டேக் மந்த்ஸ். அதாவது இங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணி இப்போ செப்டம்பர் 1 வந்து கோட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து இட் வில் டேக் another 3 to 5 months to just deploy what is released on September 1. இது வந்து before DevOps culture. அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைக் I will just give you more details on what it is actually. ஏன் அந்த 3 to 5 months ஆப்ஸ் டீம் நீட் அப்படின்னா
வந்து அமேசான்ல வந்து நான் ஐ ஜஸ்ட் புட் காஸ்ட் ஆஃப் டவுன் டைம் இன் அமேசான் இந்த கூகுள். ஓகே, ஐ ஜஸ்ட் கலெக்டட் த டேட்டா ஹியர். இப்போ பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சம் 2013 டேட்டா. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அந்த Amazon.com வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா வந்து என்னன்னா they are லாஸிங் $66,000. ஓகேங்களா? இந்த இட் இஸ் லைக் க்ரோர்ஸ். இந்த அமௌண்ட் வந்து தே வில் பி லாஸிங். இது பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 2018 டேட்டா. இட் இஸ் லைக் $100 million in on prime day if there is a loss, if there is a like loss of 1 minute. ஓகேங்களா? இந்த டவுன் டைம் ஏன் வருது அப்படின்னா திஸ் டவுன் டைம் வந்து யார் டவுன் டைம் வந்துச்சுன்னா who is responsible-னா the ops team தான். ஓகேங்களா? இந்த ஆப்ஸ் டீம் என்ன பண்றாங்க? இப்போ ஆப்ஸ் டீம் தான் வந்து ஆபரேஷன்ஸ்க்கு they are responsible. If there is any downtime, immediately they have to revert to the previous version. அந்த ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு they want to revert-னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பிரைம் டேல வந்து ஒரு நியூ பட்டன் வந்து ஒரு ஆட் பண்றாங்க, மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பட்டன் ஒன்று ஆட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பட்டன் அந்த ஃபீச்சரை ஆட் பண்றதுக்கு தே ஹேவ் ரிலீஸ், இவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் லைக் டிப்ளாய் டீம் ஹாஸ் டு டூ இட். அந்த லைக் ஆப்ஸ் டீம் ஹாஸ் டு டிப்ளாய் தட் ஃபீச்சர் இன்டு த ப்ரொடக்ஷன். அதுக்கு என்ன பண்ணணும்னா தே ஹாவ் டு டிப்ளாய் த content into the production. அப்போ பண்றதுக்கு அங்க பண்றப்போ எக்ஸிஸ்டிங்ல இருக்க ஏதாவது ஒரு ஃபீச்சரை பிரேக் ஆச்சுனாவோ, ஏதாவது ஃபார் சம் ரீசன் அங்க இருக்க அந்த Amazon.com வந்து டவுன் ஆச்சுனாவோ, லைக் இட் இஸ் a huge loss. That huge loss will be like hit directly this operation team. இந்த ஆபரேஷன் டீம்ல வந்து டைரக்ட்லி இட் வில் ஹிட். அந்த மாதிரி வந்து ஒரு ஹிட் ஆச்சுன்னா ஜஸ்ட் திங்க், இமேஜின் இந்த மாதிரி ஒரு 100 மில்லியன், ஐ திங்க் $100 million வந்து லாஸ் ஆச்சு ஒரு ஆபரேஷன் டீம் பண்ண ஒரு இதனால அப்படின்னா ஹவு காஷியஸ் தே வில் பி. எவ்வளோ காஷியஸா இருந்து அவங்க வந்து அந்த ஃபீச்சரை வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தட் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரீசன் தே ஆர் டேக்கிங் ஹியூஜ் டைம், like 3 to 5 months to just test the what is released in the test environment. Only then they will be deploying it in the operation. இந்த மாதிரி கேஸ்லாம் இப்போ இருக்க இந்த கரண்ட் ஃபாஸ்ட் மூவிங் என்விரான்மெண்ட்ல வந்து this is not at all acceptable. Like what I meant is like ஒரு பிசினஸ்க்கு இப்போ வந்து எந்த ஃபீச்சருமே இமீடியட்டா நேத்து வேணும்னா நாளைக்கு வேணும்னா இமீடியட்டா இன் 1 hour they have to release the feature. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வேர்ல்டுல this 3 months time frame, 6 months time frame is definitely not acceptable. And also no one will accept the loss இருக்கக்கூடாது. அதே நேரத்துல rapid deployment இருக்கக்கூடாது. rapid deployment இருக்கணும். there should not be any loss due to this rapid deployment. இதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொண்டு வந்ததுதான் இந்த டெவ் ஆப்ஸ். இப்போ இந்த ரெண்டையும், இந்த டெவலப்மெண்ட் டீமையும் இந்த ஆப்ஸ் டீமையும் இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா திஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் பி அட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் தியரி. ஓகேங்களா? இது என்னன்னா வாட் ஐ மென்ட் இஸ் லைக் there will be a very very ஃபாஸ்ட் சேஞ்ச். ரொம்ப ஃபாஸ்டா வந்து எப்பவுமே வந்து we can expect change வந்து வந்துட்டே இருக்கும். ஃபீச்சர் எனக்கு அந்த ஃபீச்சர் வேணும், இந்த ஃபீச்சர் வேணும். there will be a requirements keep coming forward. அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து அந்த மாதிரி கேஸ் இஸ் வெரி வெரி எக்ஸ்பெக்டட் ஹியர். ஓகே, இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் டவுன் டைம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த டெவாப்ஸ் பண்றதுனால என்ன அச்சீவ் இந்த மாதிரி இன்டகிரேட் பண்றதுனால திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த Gartner 2013 report. இதுல பாத்தீங்கன்னா by integrating this dev and operation team we can get 46 times more frequent code deployment. அப்படின்னா அவ்வளோ லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்க முன்னாடி வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணீங்கன்னா, ஐ மீன் ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 1 வீக்ல, now we can add 46 features in that same time frame. That is what this Gartner report is saying.
this is based on some customers survey. Okay, similarly like 440 times faster lead time for commit to deploy. ஒரு commit பண்றதுல இருந்து deploy பண்றதுக்கு it is the increase in time is like 440 times faster lead time, and 96 times faster mean time to recover from downtime. இது வந்து very 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 important factor. Suppose example இப்போ நான் சொன்னேன் Amazon வந்து 1 minute la they recover it. Just assume that if they are taking 5 minutes to recover, like that 200 million will jump like into 4 minimum. Like I don't want to just multiply into 5, like minimum 4 times it will just 400 million loss item. So how fast they will recover back to the like stable build அப்படிங்கிறதும் very 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 important factor. இதுக்கப்புறம் 5 times lower change failure rate. This is also like key factors that can be achieved through DevOps. Okay, like guys, like இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாம் clarity இருக்கா? Like shall I proceed or you want me to repeat anything? Can you raise your hand please? இதுவரை நடத்தின பகுதிகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க, சாட்ல கூட நீங்க பிங் பண்ணி கேட்டுக்கலாம். ப்ளீஸ் ப்ரொசீட் தான் ஒரு சகோதரர் சொல்றாரு. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஐ திங்க் ஆல் இஸ் குட். Thank you. ஜாவித், யூ கேன் கண்டினியூ. ஓகே, தொடருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து லைக் நவ் we are going to see what is agile. like அஜைல்னு பார்க்கறத விட எப்படி இந்த வந்து இந்த டிப்ளாய்மெண்ட்டை நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத we are like I mean இந்த ஃபாஸ்டர் டெலிவரியை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு வந்து லைக் பண்ணணும் அப்படின்னா வந்து லைக் we see this is how the for every time there will be a release-னு சொல்லிட்டு இது இந்த மார்க் தான் வந்து ரிலீஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ரிலீஸ் வந்து இந்த நேரத்துல இவ்வளவு நேரத்துக்குள்ள பண்ண முடியும். இவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு நிமிஷம் ப்ளீஸ் மியூட்ல போயிருங்களா தயவு செஞ்சு, செய்யாது. சித்திக் மியூட் பண்ண ஆப்ஷன் இருந்தா அது கண்டினியூ பண்ணுங்க. சாரி. யா, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம், என்ன சொல்றாங்கன்னா இது அஜைல்ங்கிற லைக் டெக்னாலஜி லெட்ஸ் டேக் இட் அஹெட். நம்ம இப்போ இந்த இதை அச்சீவ் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட் டெலிவரி அச்சீவ் பண்ணணும்னா we have to be taking smaller efforts. ரொம்ப ஷார்ட்டர் டைம்ல we have to do it. இதே மாதிரி லைக் மந்த்ஸா நம்ம வந்து இது பண்ண முடியாது. இந்த கிராஃப் இந்த லார்ஜர் எஃபர்ட், அதாவது ஒரு பிக் சங்க் எடுத்துக்கிட்டாதான் நம்ம வந்து we will have larger effort. இப்போ வந்து இந்த லார்ஜர் எஃபர்ட் வந்து இங்க வராது. larger effort எடுத்துட்டோம்னா it will take time. So we have to take smaller effort and avoid minimize the risk. This is what the agile methodology. Agile methodologyல என்ன செய்வாங்கன்னா like say first we talk about waterfall. இப்போ there are two common methodologies followed in the development of any product. Okay, அந்த அதுல என்னன்னா அது ஒண்ணு என்னன்னா வாட்டர்ஃபால் மாடல்ல எப்படி இருக்கும்னா ஒரு 8 months 12 monthsக்கு தான் ஒரு ரிலீஸ் இருக்கும். ஐ மீன் இந்த நான் சொன்ன அந்த டெவலப்மெண்ட் கோட்ல இருந்து பிளானிங் ஃபேஸ்ல இருந்து டெலிவரி ஃபேஸ் வரைக்கும் இட் வில் டேக் அரௌண்ட் 12 months ஆஃப் டைம் ஃப்ரேம். இந்த 12 monthsல வந்து ஒன்லி ஆஃப்டர் 12 months யூ வில் நோ வாட் இஸ் த பண்றாங்கிறது வந்து 12 monthsக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ you will be losing lot of suppose ஏதாவது வந்து customer is expecting y but you have delivered x அப்படின்னா வந்து definitely it is not a worthy business. அப்போ வந்து you will land into a huge loss. அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த அஜைல் மெத்தடாலஜி வந்து டெவாப்ஸ்க்கு முன்னாடியே வந்தாச்சு. இங்க வந்து லைக் மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸா எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு 6 months ஒர்க் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் லைக் வித் ஸ்பிரிண்ட் ஆஃப் 3 weeks ஸ்பேன்ல ஒரு மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் எடுத்துட்டு அந்த மினிமம்ல ஒரு 2 monthsக்கு 3 monthsக்கு ஒரு தடவை வந்து இந்த ரிலீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க.
ஐ மீன் நான் சொல்ற இந்த 2 months ரிலீஸ் வந்து லைக் டிபெண்ட்ஸ், இந்த டைம்லாம் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ரிலீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த what is the basic expectation from the customer immediately, so that they can respond back. இந்த மெத்தடாலஜி பேர் தான் வந்து அஜைல். இது பேர் அஜைல் மாடல். இது வந்து வாட்டர்ஃபால் மாடல். திஸ் டெர்மினாலஜி இஸ் லைக் யூ மஸ்ட் நோ. மேபி லைக் post this introduction session, maybe in the coming, if possible, maybe we will take one agile session also, like just to understand what it is. Okay, this is just a tool to track all the changes, and it is also like similar to what இது வந்து DevOps எப்படி ஒரு கல்ச்சர்னு சொல்றோமோ அதே மாதிரி அஜைல்ங்கிறது ஒரு பிராக்டிஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுவுமே எதுவும் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ பிராக்டிஸ் recommended by some person, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த அஜைல்ல பாத்தீங்கன்னா, இப்போ this is what the waterfall model is. இப்போ இந்த வாட்டர்ஃபால் மாடல்ல இப்போ டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க, QA டீம் இருக்காங்க, ஆப்ஸ் டீம் இருக்காங்க. this is how they will work. ஒரு ரெக்யர்மெண்ட்டை கொடுத்தா அதை அனலைஸ் பண்ணிட்டு டிசைன் அண்ட் கோட் பண்ணிட்டு அதை பில்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, this analyze is what they call it as A, D, B. Okay, and T, deploy. Okay, இப்போ இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா the whole life cycle இப்படிதான் நடக்கும். அதாவது ரிலீஸ், let's take this is January 1, இது வந்து December 31st வச்சுக்கோங்க. it is taking 1 year to reach the customer. ஓகே, இங்க வந்து அதே அஜைல் மெத்தடாலஜில என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஸ்பிரிண்ட் பை ஸ்பிரிண்டா கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்டுக்கு அப்புறமே ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்டுக்கு அப்புறமே ரிலீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ரிலீஸ் நடக்கலாம், இந்த இடத்துல ஒரு ரிலீஸ் நடக்கலாம், இந்த இடத்துல ஒரு ரிலீஸ் நடக்கலாம். இந்த ரிலீஸ் நடக்கிறது வந்து டைரக்ட்லி இட் வில் கோ டு QA and then to ops. So they are having their own cycle. இவங்க ரெண்டு பேருக்கும் they are not running in the sprint. ஓகேங்களா, இது வந்து பிஃபோர் DevOps. இப்போ DevOps வந்ததுக்கு அப்புறம் what they expect is they want this sprint to be that QA engineers, quality assurance engineers and ops engineers has to be part of the sprint itself, so that the release itself, இந்த இடத்துல ஒரு ரிலீஸ் பண்றாங்கனாலே like this will be directly reaching the customer rather than spending year of effort. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆஃப்டர் DevOps வந்ததுக்கு அப்புறம் இந்த அஜைல்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத we are trying to depict through this picture. ஓகே, இப்போ DevOps and CI/CD. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, to give a summary, இப்போ DevOpsனா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது DevOpsனால என்ன பெனிஃபிட், அது எப்படி வந்து டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எப்படி வந்து பிஸ்னஸ்க்கு ரேபிட் சேஞ்ச் இன் பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸை வந்து எப்படி அடாப்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல வந்து அஜைல் மெத்தடாலஜி வந்து எப்படி இட் வில் how it helps DevOps culture அப்படிங்கறத just now we see to just give a summary. Okay, இப்போ வந்து ஒரு typical DevOps tool அப்படின்னா வந்து லைக் இப்பதான் வந்து we will be in action. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து we talked about culture, we talked about practice, we didn't talk about anything about our expertise. இந்த இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு இன்ஜினியருக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. he just have to grasp things and adapt the culture. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வர்றதுதான் வந்து you need to build the expertise, hands on experience இருக்கணும். இதுக்கப்புறம் தான் வந்து we will see what exactly we need as a DevOps engineer, from the DevOps engineer அப்படிங்கிறது வந்து இப்பதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்போ கோட் பில்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து this is what this CI/CD is what called as continuous integration and continuous delivery.
கண்டினியூஸ் இன்டகிரேஷன்னா என்னன்னா, இப்போ நிறைய கோட் டீம்லாம் இருப்பாங்க, டெவலப் பண்ணி பேரலா நிறைய டீம் வந்து கோட் டெவலப் பண்ணிருப்பாங்க. அந்த டீம் எல்லாம் இன்டகிரேட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பில் பண்ணி அந்த பில் பண்ணதை வந்து டெஸ்ட் பண்றது, டெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து பேக்கேஜிங்கா ரிலீசபிள் ஃபார்மேட்ல ஃபார்ம் பண்ணி அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதை வந்து ஸ்டேஜிங் டெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ப்ரொடக்ஷனுக்கு டிப்ளாய் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு டிபிக்கல் CI/CD ஃப்ளோ. திஸ் இஸ் வாட் தே கால் இட் அஸ் continuous integration and continuous delivery. இங்க வந்து they will be using lots of tools to achieve all these things, to automate these things. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா பில்டுல மெயினா பண்றது என்னன்னா, they will be doing the scanning என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏதாவது வந்து காப்பிரைட், இப்போ லைக் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குன்னா அவங்க வந்து ஏதாவது மற்றவங்களோட டேட்டா லைக் கோடை வந்து எதுவும் தெரியாம யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல தே ஹாவ் டு பி, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பெரிய லைக் இஷ்யூ வந்துடும், லீகல் இஷ்யூஸ் வந்துடும். அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக வேண்டி தே வில் டூ த கோட் ஸ்கேனிங் இன் த மிடில் இன் த பில் ஆஸ் பார்ட் ஆஃப் த பில், அண்ட் தென் தே வில் டூ அ ரெக்ரெஷன் டெஸ்ட். ரெக்ரெஷன்னா என்னன்னா, இப்போ வந்து சம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஏபிசிடி ஃபீச்சர்ஸ் வந்து அதாவது 1 to 4 வரைக்கும் ஃபீச்சர்ஸ் வந்து டெலிவர் பண்ணியாச்சு. ஐ மீன் ரிலீஸ் டு த ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 5 to 10 வரைக்கும், இப்போ வந்து 5 to 7 வரைக்கும் அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ டெலிவர் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அப்போனா அந்த 1 to 4ல உள்ள அந்த இஷ்யூஸ், அந்த ரிலீஸ் ஆன ஃபீச்சர்ஸ்ல எதுவும் இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபீச்சர் ஏ வந்து மாடியூல் ஏல வந்து கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபீச்சர் மாடியூல் ஏல கொடுத்தது வந்து இட் ஷுட் நாட் அஃபெக்ட் மாடியூல் பி ஆர் மாடியூல் சி. அந்த டெஸ்டிங் வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங். இந்த மாதிரி லைக் கொஹசிவா எல்லாத்தையும் பார்க்குற ஒரு டெஸ்ட் பண்றதுதான் வந்து they will be doing this testing, like adding to that unit testing வரும். இதுல ரெக்ரெஷன், இன்டகிரேஷன் டெஸ்டிங் எல்லாமே இதுல வந்து இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணி ஒரு ரிலீசபிள் ஃபார்மேட்ல வந்து இதை வந்து கொண்டு வர்றது தான் இந்த ஆர்டிகிராஃப்ட். அதுக்கப்புறம் தே வில் பி டூயிங் அ ப்ரீ ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல போய் அவங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு எவ்ரி திங் இஸ் ஃபைன், தே வில் கோ டு ப்ரொடக்ஷன்னா only then it will go to it will reach the customer. Okay, till date வந்து இதுதான் வந்து CI/CD இருந்துச்சு. Now we need to add this plan and code also. இப்போ டெவலப்மெண்ட்டையுமே இந்த CI/CD சப்ளை செயின் குள்ள கொண்டு வர்றதான் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப்டர் DevOps is in place. ஓகேங்களா? ஓகே, கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் ஆட்டோமேஷன். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அப்ளிகேஷன், ஒரு டெவலப்பர் வந்து அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்றாங்க, டெவலப் பண்ணி பில்ட் பண்ணி கம்பைல் பண்ணி அதை வந்து யூனிட் டெஸ்ட் பண்ணிட்டு பேக்கேஜ் பண்ணிட்டு அதை வந்து டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ல லைக் tar, var, zip, m, rpm ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல they will be deploying the application and testing it in the dev environment. ஓகேங்களா? once it is done, this application will be delivered to a test environment கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த லைக் ரெக்ரெஷன், இன்டகிரேஷன் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆஃப்டர் தே கிவ்ஸ் இட் டு then they will give it to like IT operations team. Operations team என்ன பண்ணுவாங்கன்னா, they have to write infrastructure code னா as I said, நீங்க வந்து ஒரு எனக்கு வந்து 10 சர்வர் வேணும்னா லைக் it will not be like நான் வந்து லைக் 10 சர்வர் வந்து பிசிக்கலா I will not go and order. But I will have all the it might, if in clouds they just have to access some APIs. ஒரு 4-5 API access பண்ணீங்கன்னா you will able to create a 10 servers. இதுதான் வந்து that is how they have to react to a change. அந்த மாதிரி தான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடே அவங்க டெவலப் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல்ல வந்து they have to source it. அதுக்கப்புறம் அதை பில்ட் பண்ணிட்டு then validate it and automate the deployment. அந்த deploymentமே ஆட்டோமேட் பண்ணிட்டு deploy the infrastructure. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைரக்டா டிப்ளாய் பண்ணி கிளவுட்ல போய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அசூர்லயோ இல்லை AWSலயோ போட்டோம்னா இட் வில் கோ லைவ் டு த ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இங்க முக்கியமான பாயிண்ட், இந்த ஆபரேஷன்ஸ் டீம் வந்து
இப்போ இமீடியட்டா இது வந்து அப்ளை பண்றதுக்கு நம்ம என்ன வந்து எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் இட்னா, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் வந்து 1 மினிட் லாஸுக்கு வந்து லைக் தே நீட் $100 மில்லியன் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்படி லாஸ் ஆனாலும் அவங்க எப்படி அந்த ஃபீச்சரை வந்து டிப்ளாய் பண்ணணும், ஈவன் தென் அவங்களுக்கு வந்து எப்படி அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கலாம்னா த்ரூ டெஸ்ட் ரிசல்ட், நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த யூஸ் கேஸ்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவங்க வந்து நம்ம கூடயே லைக் அதாவது டெவலப்மெண்ட் டீமோடயோ பில்ட் டீமோடயோ சேர்ந்தே அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. யாரு? இந்த ஆப்ஸ் டீம். இப்படி ஒர்க் பண்றப்போ தே வில் பி நோயிங் ஆல் த சேஞ்சஸ், வாட் ஹேப்பன்ட், என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணிட்டு only then they will be approving. அதுக்கப்புறம் only then they will give you a thumbs up. Okay. Martin, any questions? ஏதாவது கேள்வி இருக்குங்களா இது வரைக்கும்? ஆமா, மிஸ்டர் மார்ட்டின் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மிஸ்டர் மார்ட்டின், what is the difference between yeah I will answer. I have seen the question. Yeah, இப்போ வந்து Martin, like waterfall model both are same. Okay, அதான் அந்த ஸ்பிரிண்ட்னா என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆபரேஷன்ஸ் தான் ஸ்பிரிண்ட்னு சொல்றாங்க. பட் த ஸ்பிரிண்ட், த டேர்ம் இட் செல்ஃப் இஸ் வெரி லைக் அது வந்து அஜைலோட டெர்மினாலஜிஸ்ல தான் வரும். ஆக்சுவலா நான் வந்து இங்க வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இங்க ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஜஸ்ட் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங். ஜாவேத், அவர் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல டவுட்னு போட்டிருந்தாரு. அதான் அவர் வந்து என்ன வாட்டர்ஃபால் மாடல்ல வந்து ஸ்பிரிண்ட்னு போட்டிருக்கத பத்தி அவர் எக்ஸ்பிளைனிங். இல்ல என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வாட்டர்ஃபால் மாடல்ல அனலைஸ் டிசைன் டெஸ்ட் ஒரு 6 months ஆகுது அப்படின்னு சொன்னா அடுத்த 2 months முடிச்சுட்டு டெஸ்ட் முடிச்சுட்டு டெப்ளாய் பண்றாங்க. அதே தான் நீங்க அஜைல் மெத்தடாலஜிலே சேம் சொல்றீங்க. ஆனா வந்துட்டு ஸ்பிளிட் பண்றீங்க, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியா ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஸ்பிரிண்டா ரெடி பண்ணி இது பண்றீங்க. அப்ப ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே சேம் தானே? அதான் என்னோட क्वेश्चन. யா, அதுதான் நான் சொன்னேன். லைக் ஐ வில் ஜஸ்ட் ரிப்பீட் மேபி. இப்போ லைக் யா ஜாவேத், என் பேர் முபீன். நான் சர்டிஃபைட் ஸ்க்ரம் மாஸ்டர். ஓகே, ஐ அம் சிஎஸ்எம். ஓகே, நான் ஐ வில் ஆன்சர் திஸ் क्वेश्चन. தேங்க்ஸ். இந்த அஜைல் ஸ்பிரிண்ட் அப்படின்னா ஜாவேத் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காருல, அவர் 5 மாசம் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஸோ அனாலிசிஸ் டிப்ளாய் இட் வில் டேக் 5 months டைம் டு ரீச் த கஸ்டமர் எண்ட் ப்ராடக்ட் ஓவர். அஜைல் அதே இது வந்து ஸ்பிரிண்ட்னா இட் லைக் 2 weeks to 4 weeks. அதில் அனாலிசிஸ், டிசைன், பில்ட் எல்லாமே வரும், கம்பைன் பண்ணி வரும். பட் அது 2 weeks to 4 weeksல கஸ்டமரோட ரிவ்யூ கேட்பாங்க. ரிவ்யூ கேட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை அடுத்த ஸ்பிரிண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமர் ஃபீட்பேக், அது பேர் ஸ்பிரிண்ட் ரிவ்யூ, ஸ்பிரிண்ட் ஒரு ரெட்ரோஸ்பெக்ஷன்லாம் சொல்லுவாங்க இன் டீடைல். நம்ம இப்போதைக்கு ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கலாம். அந்த ஃபீட்பேக் வர்றதுக்கே வாட்டர்ஃபாலில் 5 மாதம் ஆகும். அஜைல் ஸ்பிரிண்ட், தட் இஸ் ஸ்க்ரம் ஃப்ரேம்வொர்க், அதை பேஸ் பண்ணி போனால் யூ கேன் கெட் இன் எய்தர் 2 weeks or 3 weeks and 4 weeks. ஸோ அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கை பார்த்து கரெக்ஷன் பண்ணி அடுத்த ஃபாலோ டிசைனில் நீட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் மேஜர். பட் அனதர் திங், அந்த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் இந்த செஷன் வந்து டெவாப்ஸ் தான். அவர் ஜாவேத் வந்து இதெல்லாம் ப்ரீஃபேஸ் கொடுத்துட்டு ஜெவாப்ஸ்குள்ள ரொம்ப போறாரு. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ பிலீவ் ஐ ஹவ் ஆன்சர் மேட்டன் கொஸ்டின். தேங்க்ஸ் மோபி. ஓகே, யூ வெல்கம். ஓகே ஜாவேத், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்னொருத்தங்க ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் டெல் மீ டெவலப் ஆட்டோமேஷன். மீன்ஸ் அந்த டெவலப்மென்ட் ஆட்டோமேட் பண்றது எப்படி? அத டெவலப்மென்ட்ல ஆட்டோமேட் பண்ண முடியுமா அந்த மாதிரி? டெவலப்மென்ட் யா, நம்ம வந்து அதுக்கெல்லாம் நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டூல்ஸ்லாம் லைக் we will be just looking at in the forthcoming slides. We will look at it. So the upcoming sessionல இதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லுவோம். ஓகே ஜாவேத், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Yeah. I think Martin has given a very clear statement. Maybe I will just move on.
You can continue where you left. Yeah. Yeah. இங்க பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த like we have to give the confidence to the ops team to deploy to the production team. And the confidence எதுல இருந்து கொடுக்க முடியும்னா like there will be a bunch of engineers working on the operations team, but the decision maker when that has to be go to the production will be some person in the management. How that guy gains the confidence? He will be responsible for in case of any like 200 million loss ஏதாவது இருந்துச்சுன்னா he has to take the responsibility. அப்போனா அந்த 200 million loss வராம நான் வந்து தடுக்கணும் அப்படின்னா வந்து how conscious he has to take decision. அந்த டெசிஷனுக்கு எப்படி அவர் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு how good we can like present ourselves. அந்த ஃபீச்சர்னால எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கறத வந்து எப்படி வந்து அவரோட கான்ஃபிடன்ஸ் நம்ம கெயின் பண்ண முடியும்னா we have to do that kind of test cases. இப்போ வந்து இந்த எல்லா கார்னர் கேசஸ் எல்லா நெகட்டிவ் கேசஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி there will not be any problem அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து அவர் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே வந்து அவருக்கு சப்மிட் பண்ணாதான் வந்து only then he will give a thumbs up to move to production. இப்போ இதை வந்து வெரி ஷார்ட் டைம்ல பண்ணணும்னா ஒன்லி மேனுவல் இன்டர்வென்ஷன் எந்த மேனுவல் இன்டர்வென்ஷனும் இல்லாம டைரக்ட்லி இஃப் யூ குட் டூ ஒன்லி தென் இட் கேன் பி டன். அதுதான் வந்து தட் இஸ் வாட் திஸ் சிஐசிடி இஸ் ஆல் அபவுட். இந்த சிஐசிடில வந்து இந்த செகண்ட் டேர்ம் சிஐ இஸ் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன். இந்த சிஐசிடில பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் ஆர் கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா there is a small difference between continuous deployment and continuous delivery. continuous delivery அப்படின்னா என்னன்னா லைக் ஜஸ்ட் see இப்போ நம்ம கோட் பண்ணியாச்சு, கோட் யூனிட் டெஸ்ட் பண்றோம், யூனிட் டெஸ்ட் இன்டகிரேஷன் டெஸ்டிங், everything is through some automated process. There will not be any manual testing at all. மேனுவல் டெஸ்டிங் பண்ணாலும் பண்ண உடனே அதை வந்து ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. இப்போ எங்க கம்பெனில வந்து லைக் தட் வுட் பி அ ப்ராசஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் அவர் டெஸ்டிங் இட் செல்ஃப். நம்ம டெஸ்டிங்ல இருந்து அந்த இதை ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே இட் ஹாஸ் டு பி ஹேண்ட் ஓவர் அஸ் அ கோடா தான் எங்களோட எஃபர்ட்டை வந்து வி ஹாவ் டு ஹேண்ட் ஓவர் டு த நெக்ஸ்ட் டீம். தட் இஸ் வாட் திஸ் auto mentioned. Deploy to production, this step alone would be manual in case of continuous delivery. That also would be auto in case of deployment. This is very likely to be possible only in case of cloud deployment. Cloud deployment la dhaan vandu indha mari continuous deployments are all very likely to be possible. இதே மாதிரி இந்த ஆன் பெர்மிசஸ்ல இந்த ஹாஸ்பிட்டல் அப்ளிகேஷன்ஸ் சொன்னல அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் it is not possible to do this continuous deployment. Okay, now just giving a summary of what we have seen. Now இப்போ நம்ம வந்து கண்டினியூஸ் அஜைல்னா என்னன்னு பார்த்தோம், கண்டினியூஸ் டெலிவரி டிப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம லைக் முபீன் சொன்ன மாதிரி லைக் we will get a yearly feedback from the customer and based on the feedback like it will be we will be reacting. ஒவ்வொரு ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா we will get a yearly feedback. அந்த ஃபீட்பேக் வந்து வர்றது அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி we will add இப்போ வந்து ஒரு 10 ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னா based on the customer feedback we can add a few more features or remove few features. அதை வந்து how we can avoid the additional costing in the development. ஓகேங்களா? These are all some of the things we find it useful. Okay, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் create, plan, code, test and release in the pre-production. அதுக்கப்புறம் deploy, deploy, operation and monitor அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? லைக் மேபி the terminologies may be little different. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோட் பண்றதுல வந்து லைக் these many softwares are there. கோடையே வந்து எப்படி வந்து ஜெனரேட் பண்றதுன்னு கேட்டாங்க. அது ஈவன் there are இப்போலாம் எப்படி இருக்குன்னா வந்து கோட் ஜெனரேஷனே நீங்க வந்து யூ டெம்ப்ளேட் மாதிரி எழுதிங்கன்னா it will automatically generate some code.
அந்த அந்த லெவல்லலாம் வந்துருச்சு. யூ ஜஸ்ட் ஹாவ் டு டிசைன் மட்டும்தான் நீங்க பண்ணணும். எனக்கு இந்த மாடல் இருக்கு, இந்த மாடல் இருக்கு, லைக் இப்போ என்னோட மாடல் என்னன்னு மட்டும் டிசைட் பண்ணிட்டு அதோட ஒர்க் ஃப்ளோ மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட் கோட். அது டு சம் எக்ஸ்டென்ட் அதெல்லாம் வந்துருச்சு இஸ் ஆல்ரெடி, பட் இட் இஸ் நாட் வைட்லி அடாப்டட், லைக் இட்ஸ் நாட் வைட்லி பாசிபிள் ஆல்சோ, லைக் ஏன்னா லைக் தேர் இஸ் டெஃபினெட்லி லாட்ஸ் ஆஃப், பட் டெஃபினெட்லி முன்னாடி வந்து 100% ஆஃப் த டைம் வந்து நீங்க கோட் ரைட் பண்றதுக்கு எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் ரெடியூஸ் திஸ் நவ் டு 60% டியூ டு சம் ஆஃப் த டூல்ஸ் லைக் தட். ஓகே, இங்க கோட்ல பாத்தீங்கன்னா இந்த லைக் நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் தோஸ் டூல்ஸ் லைக் இந்த ஜெட் பிரெயின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஐடிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கிட்ஹப்ங்கிறது வந்து வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு, இதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒவ்வொரு விதமான டூல்ஸ்லாம் இருக்கு. This is to show you like how big this DevOps tool chain is. இது வந்து லைக் இப்போ என்கிட்ட ஏதாவது இந்த டூல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் நாட் பி அவர், பிகாஸ் எல்லாருமே எல்லா விதத்துலையும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் this is to show you, this is based on the Gartner report 2017 based in these many tools are there. So my point is like so many tools are available. We have to find the right tool and build our right expertise so that we can easily achieve our target. நம்ம எப்படி இது பண்ணுமோ அதை வந்து நம்ம we can easily achieve. Okay, these are all very very common tools that is இப்போ பாத்தீங்கன்னா லைக் பிளானிங்க்கு வந்து இந்த அஜைல் டூல்லாம் இருக்கு. அவங்க வந்து இந்த ஜீரா சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, அதை வச்சு பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிவோட்டல் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி ஆன்லைன் லைக் கிளவுட் சாஃப்ட்வேர் கூட இருக்கு பிளானிங்க்கு. அதுக்கப்புறம் கிட் ஃபார் வெர்ஷன் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் லைக் ஹியரோ த டிக்கெட்டிங், லைக் ஏதாவது ஒரு பக்கு போட்டால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங். அதுக்கப்புறம் பில்ட் அவுட்னா இப்போ கோட் ஸ்கேனிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இது பண்ணுறது. லைக் நான் சொன்ன மாதிரி காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது வந்து ஸ்கேனிங் பண்ணுறது வந்து இந்த பில்ட் டூல்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் it even creates build also, and then it will be tested. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செலினியம், PyTest, robot framework, இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி லைக் they will do the automation testing. Like even the automation testing can be done through like for the UI க்கு கூட டெஸ்ட்டை வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம். That is what this Selenium டூல்லாம் வந்து it will help. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பில் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணி எவ்ரிதிங் would be like automated. இந்த ஜென்கின்ஸ்ங்கிற அந்த டூல் வந்து வெரி வெரி reputed thing, most used thing. இந்த டூல் என்ன பண்ணும்னா லைக் it will help integrating this release and this code to build to deploy பண்ற அளவுக்கு எல்லாத்தையுமே இது வந்து லைக் இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கும் இந்த ஜென்கின்ஸ் வந்து. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அந்த அவுட்புட் எடுத்துட்டு போய் நம்ம வந்து இட் கேன் பி a Docker ஆர் வெப் சர்வீஸ்ல ஏதாவது போட்டு நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிடுவோம். இப்போ டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த டேட்டா மைக்ரேஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து we can use this Ansible, Terraform, Kubernetes. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி டூல்ஸ். 1 minute. Then like monitoring, these are all some predominant, like Prometheus is one of the completely scalable and the most used telemetry based application. இந்த எலாஸ்டிக் சர்ச் இது வந்து லாகிங்காக யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் லைக் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இதுக்கும் these are all like இந்த டூல் செட் வந்து these are all more predominantly used tools. இந்த ஒவ்வொரு இதுலயும் நீங்க வந்து ஏதாவது ஒரு டூலை பிக் பண்ணி you should build your expertise. Yeah,
again a short summary. இப்போ அஜைல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா லைக் இட் இஸ் அகெயின் a process highlighting the change and while and based on delivery based பண்ணி தான் இந்த agile methodology இருக்கும். It is a process based out of delivery. ஓகேங்களா? CI/CD இது பாத்தீங்கன்னா it emphasizes what tool to be used. இங்க வந்து இது என்ன சொல்லணும்னா எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு பண்றது தான் வந்து CI/CD. DevOpsங்கிறது வந்து like that is again a culture that will be that emphasize on responsiveness. அதாவது how fast you are adapting the change. நீங்க ஒரு ஃபீச்சர் வந்து deploy பண்றதுக்கு how fast you are doing. அதுக்கு வந்து like அதுக்கு வந்து like this agile and CI/CD is helping together. ஓகேங்களா? Yeah, like technical introduction is over. Like any questions till now? ஏதாவது கேள்விகள் இருக்கா இது வரைக்கும்? Yeah, thanks. I'm just moving on. நம்ம கண்டினியூ பண்ணலாம் பை. அப்படியே ஒரு 10 நிமிஷம் பிரேக் வேணும். கண்டினியூ பண்ணலாம். 10 நிமிஷம் வேணும் பிரேக். உங்களுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கிறதுனா பிரேக் எடுத்துக்கலாம். Yeah, I'm fine. Okay. Yeah. இப்போ வந்து இந்த DevOpsல பாத்தீங்கன்னா லைக் அதோட ஐ மீன் அதோட கேரியர் பாத் எப்படி இருக்கும் அப்படின்னா once we join as a DevOps engineer we can be go into the seniors development and they can be also a part of build and release engineer. இப்போ ஒரு DevOps engineerனா like he will not be part of இங்க இருக்க அந்த டோல் எல்லா இதுலயுமே he don't have to be expert. மினிமலா வந்து like பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் he has to have on all the tools. பட் இவரு போய் எல்லா இடத்துலயுமே வந்து இவரு கோட் பண்ணுவாருன்னா கிடையாது. டெவலப்மெண்ட் பண்றவங்க they will do some coding and they will automate it. அதே மாதிரி பில்ட் பண்றவங்க they will do some automate whatever the process is. டெஸ்ட் பண்றவங்க ஆட்டோமேட் எல்லாரையும் ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அதை வந்து ஒரு ரிசல்ட் எடுத்து கொண்டு வர்றதுதான் வந்து இந்த DevOps இன்ஜினியரோட ஒர்க். ஐ எம் ரிப்பீட்டிங் அகைன் லைக் இங்க கோடிங் பண்றவங்க வந்து ஒரு தடவை லைக் தே டூ சம் டிப்ளாய்மெண்ட். அதாவது இப்போ கிட்ல போயிட்டு ஒரு கோடை வந்து கமிட் பண்றாங்கன்னா அந்த கமிட் வந்த உடனே என்ன ஆகும்னா ஒரு பில்டு ஜென்ரேட் ஆகும். அந்த பில்டு ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணிடும். அதை பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு ட்ரிகர் வரும். இந்த ட்ரிகர் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரிகர் போய் டெஸ்ட்டை இன்வோக் பண்ணணும். அது வந்து அந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங் எல்லாத்தையுமே அது பண்ணி முடிச்சு அது வந்து அந்த பில்டை வந்து ரிலீஸுக்கு வந்து மூவ் ஆகும். அதாவது பில்டு டாட் பில்டு ஹைஃபன் பில்ட்ல இருந்து டாட் பில்டுக்கு மூவ் ஆகும் இஃப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்றது எல்லா லைக் engineers who did this automation இங்க ஒரு இன்ஜினியர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இன்ஜினியர்ஸும் அங்கங்க பண்ணுவாங்க. அந்த டாஸ்க் எல்லாத்தையும் லைக் இன்டகிரேட் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக்ல எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணி கொண்டு வர்றதுதான் இந்த DevOps இன்ஜினியரோட சேலஞ்ச். He has to work on all parts but don't have to have in-depth knowledge in it. அதே மாதிரி அதுக்கப்புறம் லைக் சீனியர் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அதாவது இங்க பாத்தீங்கன்னா DevOps இன்ஜினியரா இருந்துட்டு he can move to a software development engineer. This is based on payscale.com. payscale.comல இருந்து எடுத்த டீடைல் தான் இந்த சோர்ஸ். payscale.comல இருந்து எடுத்தது. இங்க பாத்தீங்கன்னா லைக் they can even go to a software engineer. அங்க இருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராவும் மாறலாம் லைக் based on his experience. நம்ம வந்து DevOps இன்ஜினியரா லாஸ்ட் வரைக்கும் DevOps இன்ஜினியரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனி டைம் யூ கேன் மூவ் டு a software development team also, because இங்க வந்து everything is like you must need a programming expertise. எல்லா எக்ஸ்பர்டைஸுமே you need it.
based on your interest you can move to jump to another career path also in the middle. That is what I just want to emphasize here. இப்போ பாத்தீங்கன்னா this is again a payscale.com report. பாத்தீங்கன்னா லைக் this is for freshers-கே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி payscale வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். Maybe like this is how it is. For less than 1 year experience வந்து 3 lakhsல இருந்து yearly ல இருந்து 10 lakhs வரைக்கும் போட்டிருக்காங்க. This is again based on payscale.com. ஓகே, இப்போ இதை ஃபர்தரா எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா வந்து வாட் இஸ் த மேண்டேட்டரி ஸ்கில் ஃபார் அ DevOps engineer? அட்லீஸ்ட் யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் வெரி இன்டெப்த் நாலேஜ்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டு சம் எக்ஸ்டென்ட் யூ நீட் டு ஹாவ் தீஸ் மெனி டாபிக்ஸ் லைக் அஜைல் மெத்தடாலஜின்னா அதை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பைத்தான் யூ ஹாவ் அட்லீஸ்ட் நாட் பேசிக், யூ ஷுட் ஹாவ் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங். Git பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், லைனக்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், டாக்கரைசேஷன். தீஸ் ஆர் ஆல் சம் பேசிக் மேண்டேட்டரி ஸ்கில் that DevOps should have. Then like you can pick and choose. அதுக்கப்புறம் you can choose your own expertise. உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பர்டைஸ்ல இதுல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த இதுல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். டாக்கரைசேஷன் இஸ் லைக் வெரி குட் ஐட்டம். இது வந்து மோஸ்ட் வாண்டட் ஐட்டம். எல்லாருமே வந்து டாக்கரைசேஷன் வந்து நல்ல டெப்த் வந்து இட் இஸ் வெரி குட். Ansible is also like quite good nowadays. It is picking up very good and it is being used in most of the projects வந்து இந்த Ansible யூஸ் பண்றாங்க. Obviously Python, no doubt about it. Like these are all some of the thing you can pick 1 or 2 items from this section and ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கிறது வந்து இட் இஸ் அ வெரி குட் ஐடியா. Yeah, I'm done with my content. Any specific questions you can ask? ஓகே, தேங்க்ஸ் ஜாவித். யாருக்காவது இது சம்பந்தமா ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? சார் ஒருத்தர் என்ன கேளுங்க. क्वेश्चन ஆன்சர் தான். ஒருத்தர் பர்சனலா எனக்கு பிங் சார் நான் பண்ணிருக்காரு. இப்போ 5 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தேன். இல்ல இப்போ டெவாப்ஸ்னா அவங்க என்ன சார் ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் எப்படி இருக்கும் அது சொல்ல முடியுமா? ஜாவித், இப்ப டெவாப்ஸ்னா ஒர்க் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஜாவித் நீங்க மியூட்ல இருக்கீங்க, அதனால ஐ திங்க் நீங்க பேசுறீங்க எங்களுக்கு. ஓகே. இந்த செக்ஷன்ல வந்து இவங்க வந்து லைக் டெவலப்மெண்ட் டீம் வந்து ஒரு டெலிவரி கொடுப்பாங்க. டெலிவரி கொடுத்த உடனே அந்த டெலிவரியை வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டெலிவரி கொடுப்பாங்க. பில் டீம் ஒரு டெலிவரி கொடுப்பாங்க, இவங்க டெஸ்ட் டீம் ஒரு டெலிவரி கொடுப்பாங்க, எல்லாருமே ஒரு டெலிவரி கொடுப்பாங்க. இந்த எல்லா டெலிவரியுமே லைக் இன்டகிரேட்டடா கொண்டு போறதுதான் வந்து ஜெனரலி DevOps இன்ஜினியர்ஸ் ரோலா இருக்கும். அவங்க வந்து they have to be aware of all these applications. இப்போ இவங்க வந்து இந்த பில்ட் அவுட்ல இருந்து ஒரு டெலிவரி கொடுக்குறாங்கன்னா அந்த இதை வந்து இந்த ஜென்கின்ஸ்ல வந்து இன்டகிரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ we have to have some basic idea about ஏதாவது ஸ்கிரிப்டிங் டூல் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அந்த எல்லாத்தையும் ஒன்னா இன்டகிரேட் பண்ற ஒர்க் வந்து we have to do. And by at the same time we might be more into this deploy and operation partla வந்து we have to be in expertise. இந்த சைடுல டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க. இந்த deploy and operation partல any of this thing like Docker, that is what I mentioned here. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். இது வந்து இட் இஸ் a basic mandatory skill you need to have. இங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பர்டைஸ் லைக் எண்ட் டு எண்ட் நாலேஜ் வந்து இந்த செக்ஷன்ல இருக்கிறது வந்து எக்ஸ்பெக்டட். ஓகே, தேங்க் யூ.
சித்திக் நீங்க சித்திக் நீங்க ஏதோ சொல்லுவீங்களே? ஆமா, பர்சனலா கேட்டிருக்காங்க என்னன்னா இது வந்து ஒன்லி தியரி செஷன், பிராக்டிக்கல் ஏதாவது பண்ணி காமிச்சாதான் ஏதாவது புரியும், பிராக்டிக்கல் ஏதாவது பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. அப்கமிங் செஷன்ல சொல்றோம். அப்கமிங் நான் சொல்றேன். அந்த ஃபைனலா அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் क्वेश्चंस எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட், சோ நம்ம அப்கமிங் ட்ரைனிங்ஸ் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு டெவாப்ஸ்ங்கறத கடைசியா சொல்றோம். டெவாப்ஸ்ல பத்தி வெயிட் பண்ணுங்க, நம்ம முடிச்சுக்குவோம். ஓகே ஓகே ஓகே. கூபர்நெட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன் அபௌட் தி கூபர்நெட்? Kubernetes is again like டாக்கர். இப்போ டாக்கர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்கரைசேஷன்னா என்னன்னா லைக் ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் இருக்கும். ஹார்ட்வேர் வந்து இப்போ நான் ஒரு சர்வர் வாங்குறேன்னா அந்த சர்வர்லயே வந்து ரேம், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைன்டா கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் எல்லாமே ஒன்னா இருக்கும். அது வந்து ஓஎஸோட பண்டிலா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா எல்லாத்தோட சேர்த்து தான் கொடுப்பீங்க. இப்போ இந்த டாக்கரைசேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வந்து ஒரு டாக்கர் மட்டும் நீங்க வந்து ஓஎஸ் சேமா இருக்கும். அதுக்கு மேல இப்போ வந்து முன்னாடி நீங்க வந்து ஜாவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாவா வந்து கீழே ஓஎஸ் இருக்கும், அதுல வந்து ஜேவிஎம் இருக்கும். அதுக்கு மேல நீங்க உங்களோட அப்ளிகேஷன் போடுவீங்க. கீழே என்ன ஓஎஸ் இருக்குங்கிறது கிடையாது, த கோட் இஸ் ஆல்வேஸ் சேம். அதே மாதிரி தான் இங்க வந்து ஓஎஸ் எல்லாமே சேமா இருக்கும். என்ன ஓஎஸ்னாலும் பரவாயில்ல, சென்ட் ஓஎஸ் என்ன ஓஎஸ்னாலும் பரவாயில்ல, அதுல வந்து ஒரு அப்ளிகேஷனை ஒரு டாக்கரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள போடுவீங்க. இப்போ இந்த மல்டிபிள் டாக்கர்ஸ் எல்லாம் ஒரு கிளஸ்டர்ஸா மாத்துறீங்கன்னா அதுதான் வந்து குபர்நெட்டிஸ். இதெல்லாம் ஒரு லைக் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் எக்ஸ்பிளைன் த்ரூ words, like it is a big chunk of content that has to be presented as a separate session only we can do. Okay, so Kubernetes பத்தி இந்த ஓவர்வியூ போதும். நம்ம வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம அதை பத்தி ஒரு தனி செஷன் எடுக்கலாம். தேங்க்ஸ் ஜாவித். இன்னொருத்தர் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க என்னன்னா, பைத்தானும் லினக்ஸும் மட்டும் இருந்தா நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியரா போலாமா? அது வேற என்ன ஸ்பெஷல் கேரக்டர் வருவாங்க? பைத்தானும் லினக்ஸ் மட்டும் இருந்தா போதுமா, போக முடியுமா? அதுதான் definitely that is a good pick தான். நீங்க வந்து just that you need to be aware of python. இப்போ லினக்ஸ் வந்துருச்சீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த கிட், ஆன்சிபிள், ஜென்கின்ஸ் இந்த மேண்டேட்டரி ஸ்கில்ஸ்ல நீங்க ஓரளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸ் அவைலபிள் ஃப்ரீலி ஓவர் இன்டர்நெட். யூ கேன் ஜஸ்ட் கோ ஓவர் இட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் டு ஹாவ் அ இங்க இருக்கிறது வந்து யூ ஹாவ் டு பி எக்ஸ்பர்ட். இந்த சைடு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த செக்ஷன்ல இருந்தா இட் இஸ் குட் ஃபார் யூ டு like knock out that interview. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா சித்திக்? அவ்வளவுதான், கண்டினியூ. ஓகே ஜாவித், நீங்க ஏதாவது ஃபைனல் வேர்ட்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த டெவாப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வந்தவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாக்க அவங்க ஃபர்தரா வந்து நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. ஃபைனல் வேர்ட்ஸ் சம்மரி ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லுங்க. I think like நீங்க வந்து DevOps எடுக்கிறதுனால if you find a like opportunity, like definitely you can pick it up. It will be really interesting and challenging இருக்கும் to understand the end to end of your product life cycle. That will help you in a long run. ஒரு லாங் ரன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்ல வந்து நீங்க உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா it will be definitely adding a lots of value to your career in a whole. So this is what my perception about this at the same time you need to be expert on any one of this area, so that you can jump to the respective items in the later point. You can't be there for a long time, long run in the DevOps, but to start with this, it's a good career path. That's what I would say. ஜாவித், ஜென்ரலா கேட்குற கேள்வி ஒன்று, ஃப்ரெஷருக்கு இதுல என்ன எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்? இப்போ ஃப்ரெஷர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அதிகமாக அவங்க தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனோட நம்ம ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இந்த வருஷம் 2020 வந்து படிச்சு முடிச்சவங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கும், பாசிபிலிட்டி?
ஃப்ரெஷரை மையப்படுத்தி சொல்லுங்களேன். ஃப்ரெஷர் சென்டர் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ராப்ளம் என்னன்னா, இங்க வந்து மெயின் சேலஞ்ச் என்னன்னா, இங்க வந்து இப்போ நீங்க இங்க இருக்க நான் போட்டிருக்க எல்லா திங்ஸையுமே படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் அட் ஆல் feasible unless you have a infrastructure. இந்த டாக்கரைசேஷன், குபர்நெட்டிஸ், ஆன்சிபிள் யாரா இருக்கட்டும், நீங்க படிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால லைக் காலேஜ் மாதிரி ஏரியா, காலேஜ்ல அந்த மாதிரி இருந்தீங்கன்னா லைக் பெட்டர் லைக் யூ டெவலப் இட் தேர். அங்க வந்து உங்களுக்கு வந்து சர்வர்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் இட் இன் பிளேஸ். அந்த அதை வச்சுட்டு நீங்க வந்து யூ கேன் லைக் இந்த எக்ஸ்பர்டைஸ் இருந்துச்சுன்னா தேர் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராப் இட். பட் அந்த எக்ஸ்பர்டைஸை பில்ட் பண்றது தான் இங்க ப்ராப்ளமே. இப்போ நீங்க எல்லாரும் ப்ராக்டிக்கல் செஷன் கேட்டீங்க. ப்ராக்டிக்கல் செஷன் கொடுக்கணும்னா வி நீட் அது வந்து ஒரு லேப்டாப்லயோ ஒரு லைனக்ஸ் பாக்ஸ்லயோ கொடுக்க முடியாது. தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் ஹியர். ஒன்லி இஃப் யூ வாண்ட் டு பில்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் டாக்கரைசேஷன் அண்ட் குபர்நெட்டிஸ்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 lakh rupees ஒரு சர்வர் இருக்கணும் மினிமம். அந்த சர்வர் இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாமே கத்துக்க முடியும். இல்லைன்னா லைக் those things are the problematic static. அந்த ஸ்டேட்மெண்ட் அதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா I think there is a good way to break it. AWS சர்வர் நம்ம ஏதாவது பண்ணி கிளவுட் மூலமா ஏதாவது ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கு? Yeah, I'm exploring options to do this training. நான் அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். நான் டாக்கரைசேஷனுக்கு பார்த்து வச்சிருக்கேன், ஆன்சிபிளுக்கு பார்த்து வச்சிருக்கேன், கிட்க்கு இருக்கு, லைனக்ஸ்க்கு ஐம் ஜஸ்ட் ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங், ஜென்கின்ஸ்க்கு இருக்கு. லைக் இது மாதிரி ஓப்பன் லைக் ஃப்ரீ இதெல்லாம் இருக்கு. லைக் ஐ திங்க் லைக் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு லார்ஜ் குரூப்ல நம்ம வந்து பண்ண முடியாது. லைக் வி ஹாவ் டு ஸ்பிளிட் இட் இன்டு லைக் இங்க 40 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 20+20 வந்து பிரிச்சுட்டு பேஸ்ட் ஆன் இங்க இருக்கிறவங்களே வந்து அவங்களோட எக்ஸ்பர்டைஸை பேஸ் பண்ணி ஒரு 2 ஸ்பிளிட் ஆக்கி நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம் செஷனா, இன்டராக்டிவ் செஷனா இருந்தால்தான் இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எடுத்துட்டு போக முடியும். லைக் கண்டிப்பா ஜாவித், நான் இப்ப ஃபைனலா தான் சொல்லலாம்னு இருக்கேன், உங்களோட கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கேன். சோ நம்ம அது அடுத்த செஷன்ஸ் வந்து எப்படிங்கிறத இப்பவே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசைட் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் நீங்க அது வில்லிங்கா இருக்கிறதுக்கு. ஏன்னா கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்து ஃபர்தர் செஷனை கொண்டு போறது மூலியமா தான் ஓரளவுக்கு நம்ம இதை பத்தி ஒரு நல்ல ஒரு முழு அறிவை வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நம்மளால கொடுக்க முடியும். நன்றி. ஓகே, ஸோ இப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா அவங்க சொன்னதை நான் சுருக்கமா சொல்றேன். இது வந்து மற்ற டெக்னாலஜிஸ் மற்ற இது மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம கத்துக்க முடியாது. இதுக்கு வந்து கட்டமைப்புகள் தேவை. உதாரணத்துக்கு இது இப்ப ஒரு பார்ட் சொல்லியிருந்தாரு, ஒரு டிப்ளாய்மெண்ட், கோடிங், எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சர்வர் வேணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 சர்வர் இருந்தால் தான் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட முடியும். அதுக்கு நம்ம சித்திக் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல வந்து கிளவுட்ல நிறைய சர்வர்ஸ்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு, சிலது ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கிக்கிட்டு கண்டிப்பா நம்ம ஃபர்தர் செஷன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஃபர்தர் கிளாஸஸ் உடைய வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அகைன் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், நம்ம எவ்வளவு கிளாஸஸ் நடத்தினாலும் சரி எல்லாமே ஃப்ரீ தான், சரிங்களா? ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி இன்ட்ரோ கிளாஸ் வச்சுட்டு அப்புறமா காசு கேட்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஓகே, இது ஒரு சேவை மனப்பான்மை செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள் தான் இது. வாட்ஸ்அப்லயும் ஸ்டில் நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்லயும் வந்து நீங்க பிங் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு ஃபர்தரா வந்து இந்த டெவாப் சம்பந்தமான இருக்கக்கூடிய தகவல் வந்து நாங்கள் அனுப்புறோம். நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சிருக்கோம். ஸோ இந்த ட்ரைனிங்காக மட்டுமே, ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங், அதாவது ஐடி ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ்க்காக மட்டுமே நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த குரூப்ல உங்களை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நாங்க என்ன ட்ரைனிங் எடுத்தாலும், அதாவது லைக் என்ன சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ், நான் டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ், என்ன ட்ரைனிங் எடுத்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். பெரும்பாலும் எல்லாம் ஜூம்ல தான் நடக்கும். ஸோ இப்போ நான் கம்யூனிகேஷனுக்கு சொல்லிட்டேன். நீங்க எப்படி எங்களை கம்யூனிகேட் பண்றது, கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஜாவித் இருக்கார்ல, ஓகே, எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கிளாஸ் எடுத்த சகோதரர் ஜாவித் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ லேட்டர். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண சகோதரர் சித்திக், பிலால், இஸ்மத், இன்னும் நம்முடைய விஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா அட்மின்ஸுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த ஃபாலோ அப் செஷன்ல வந்து மீட் பண்ணலாம் கண்டிப்பா. இமீடியட்டாவே வந்து ரோபோட் ஃப்ரேம் ஒர்க் நம்ம எடுக்கலாம். இமீடியட்டாவே ரோபோட் ஃப்ரேம் ஒர்க்கும் லினக்ஸும் அடுத்த 2 செஷன் ரொம்ப இமீடியட்டா நம்ம வந்து பிளான் பண்ணிடலாம், உங்களுடைய வில்லிங்னஸை பொறுத்து.
ஃபர்தரா இருக்கக்கூடிய ஆன்சிபிள் கியூபர்னெட்டிஸ்லாம் வந்து சகோதரர்கள் அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் உடைய அவங்களுடைய நேரத்தை கேட்டுட்டு எல்லாருமே வில்லிங் தான், பட் அவங்களுக்கான டைமிங் கேட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து ஃபர்தர் கிளாஸஸ் வந்து இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். உங்க ஃபீட்பேக்கை வந்து நம்ம ஃபீட்பேக் ஃபார்ம்ல சொல்லுங்க. இதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் கண்டிப்பா குறை இருக்கும், ஏன்னா அடுத்தடுத்த செஷன்ல அதெல்லாம் வந்து நம்ம நிவர்த்தி செய்யணும். அதுக்காக வந்து நீங்க உங்களுடைய குறை நிறைகளை வந்து ஃபீட்பேக்ல தாராளமா டைப் பண்ணி சொல்லுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து ஃபர்தர் செஷனை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்த முயற்சி செய்யறோம். ரொம்ப நன்றி. இந்த இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த சகோதரர் ஜாவித் அவர்களுக்கும் ட்ரைனிங் ரொம்ப சிறப்பாக எடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். இறைவன் அவர்களுக்கு, அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அருளை வழங்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஜாவித்.